தாத்தா சொல்றீங்க, ரைட். இல்ல அவங்க வந்து கண்டினியூஸா இதே இதுலதான் இருக்காங்க, ஃபுல்லா அவங்க தலைமுறை அப்படிதான் வந்துட்டு இருக்காரு. வழக்கமா காலையில எத்தனை மணிக்கு போயிட்டு காலையில 4 மணிக்கு 6 மணிக்கு சொல்லுங்க. 4 மணி 6 மணி எந்த டைமும் நம்ம எந்த டைம்ல வருமானம் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தள்ளுறதா இருந்தா 4 மணிக்கு, நேரம் போறதா இருந்தா அன்னைக்கு போறாங்க தூங்கி. ஆமா, அது வந்து 2 மணி 9 மணி. இந்த இடத்துலதான் மீன் இருக்கு அப்படின்றது நீங்க எப்படி? இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்துடல, நம்ம இந்த இடத்துல இத்தனை மீட்டர்ல மீன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும், அழம் போட்டுக்கும். ஸோ அழம் போட்டோடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் மறாத நாளும் அதை தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். அந்தாண்ட இந்த இடம் மாறிடுச்சுன்னா மீன் மாட்டாது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்க மீன் பிடிக்க போயிட்டு வரீங்கன்னா என்ன வருமானம் கிடைக்கும் சுமாரா? என்ன ஒரு 400-500ல இருந்து ஒரு 1000க்குள்ளதான். அதுல டீசல் 200 ரூபா 250 ரூபா டீசல் போயிடும் இப்போ டீசல் வேலையினால. இப்போ என்னென்னலாம் கடலுக்கு போயிட்டு வரீங்கன்னா மீன் பிடிக்க தவிர வேற என்னெல்லாம் பிடிச்சிட்டு வருவீங்க? மீன் தவிர மீன் கிடைக்கும் அதெல்லாம். சரி, இப்ப நீங்க வாங்கிட்டு வர்றதெல்லாம் நீங்களே டைரக்டா மார்க்கெட்டுக்கு விக்கிறீங்களா இல்ல யார்கிட்டயா கொடுத்து? எங்க 10 ரூபா மேல கிடைக்குதோ, ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து வாங்குற போற தொழிலுக்கு நமக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கும். இல்லன்னா அவங்க கேட்கற வேலையில நம்மள ஏமாத்தி வாங்கிட்டு போகணும். அதனால நம்ம பெரும்பாலும் அவங்க கையில இப்ப கொடுக்கறது கிடையாது. நமக்கு எங்க 10 ரூபா கிடைக்குதோ மேல அங்க கொடுத்துறது. மார்க்கெட் நம்ம போகணும், கொஞ்சம் கஷ்டம் தான். ரிஸ்க் எடுத்து போய் கொடுத்தோம்னா நமக்கு 10 ரூபா பலன் இருக்கு அதுல. இப்போ கடல் தொழிலுக்கு போயிட்டு வர்றதுல ஏதாச்சும் ரிஸ்க் இந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? ஒண்ணு சொல்லுங்க. நம்ம இப்போ போட்டு போறேன்ல, போட்டு வந்து இப்போ கரைக்கு கொண்டு போக சொல்ல அந்த சங்கு இருக்கு, சங்கு முள்ள இருக்கு, அந்த கிழிஞ்சல் இருக்கு, பயங்கரமான பாதிப்பான போட்டுக்கு மட்டும். தொழில் பண்றோம்னா சும்மா நார்மலா நம்ம போயிட்டு வர்றது பெரும்பாலும் கஷ்டம் தான். ஒரு நாள் போற மாதிரி ஒரு நாள் இருக்க முடியாது. அந்த போட்டு வந்து பைப்பர்ன்றது ஒரு மெல்பமான பொருள். என்ன எதனா ஒரு கல்லுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தா எழுக்க சொல்ல டாரா பிஞ்சிடும் போட்டு. தண்ணி ஏறிவிடும், பதப்பதப்பதப்பன்னு தண்ணி ஏறிவிடும். நமக்கு போட்டு உள்ளார அமுறுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. போட்டு என்னமோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கரைக்கு வந்துடும். கரைக்கு வந்து அது பழுது பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போக முடியும். அப்படியே நம்ம வச்சிருக்க முடியாது போட்டு. அதுக்கு 4 ரூபா 5 ரூபா அது வச்சு செலவு பண்ணணும். வேற என்ன மாதிரி? இப்போ போட்டு கடல்ல போறேன்ல, அலை வந்து எதிர்பாராம ஏதோ சுனாமியோ இல்ல புயலோ இல்ல காத்தோ வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடல்ல. அதுல வந்து இழப்பு பயங்கரமான அலையே இல்லாம தான் போவோம். நம்ம ரிட்டர்ன் வர டைம்ல பயங்கரமான ஹெவியான அலையாயிடும். அப்போ ஒண்ணுமே புரியாது, அலை நம்மள மீறி போயிடும். போட்டு கவுந்துரும். போட்டு கவுந்தா இன்ஜின் ஃபால்ட் ஆயிடும், ஆளுக்கு அடிக்கூடிய படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இழப்பு. இங்க உங்களுக்கு தனியா இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கு தனியா ஏதாவது சங்கம், அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது நல்ல பலன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதுவரை நம்ம ஊருக்கு எதுவுமே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சங்கம் வைக்கலான்றீங்களா? இருந்தா நல்லதுதான், ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கும். சங்கம்னு ஒண்ணு இருந்தா அது ஒரு நிர்வாகி போட்டு அதுல பராமரிப்பு பண்ணி வந்தா நல்லது. நமக்கு ஏதோ ஒரு ஐஸ் ஃபேக்டரி, ஐஸே கிடையாது நம்ம ஏரியாவில். ஒரு ஐஸ் ஃபேக்டரி கட்டுறதோ ஏதோ ஒரு ஐஸ் வாங்கினா நம்ம இப்ப மகளூர் போகணும், இல்லைன்னா கோலம் போகணும். இங்க லோக்கல்ல எங்குமே வாங்க முடியும். இங்க பட்டிப்பாளையம் கிராமத்துல எத்தனை குடும்பங்க இருப்பாங்க? என்ன 155 155 குடும்பம் தான் அதுக்கு. 155 குடும்பத்துல எல்லாருமே இதே தொழில் தான் பண்றாங்க. எல்லாமே இதே தொழில் தான். இப்போ ஒரு அப்பா கடலுக்கு போறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு தொழிலுக்கு கூட ஆள் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து பசங்களை நிறுத்திட்டு படிப்பை நிறுத்திட்டு நம்ம இந்த தொழில் பண்றவங்க அந்த அளவுக்கு கைவசம் வந்து பணம் கிடைக்காது. இப்போ மாசமானா இப்போ வந்து ஒரு 5000 10,000 சம்பாதிக்கிறான்னா ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியாது. மாசமானா அவன் ஒரு 10,000 8,000 கேட்கறான். நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அதுக்கு ஆகி போகுது. இப்போ பெரும்பாலும் இப்போ நம்ம ஏரியாவில் அந்த அளவுக்கு படிக்க வைக்க மாட்டாங்க. காரணமே தான் வசதி பற்றாக்குறை, அதனால தான் படிக்க வைக்க முடியும். இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இது உயிருக்கு ரொம்ப. ஆமா பண்ணக்கூடிய படிச்சிருந்தா வேற வேலைக்கு போலாமே, படிக்கலையே, படிப்பு இல்லாதனால. எவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள போவீங்க? 100 கிலோமீட்டர் போகும், 100-120 கிலோமீட்டர் போகும். அதுக்கே ஆயிடும் ஒரு 500 ரூபாய் டீசல் ஆயிடும். அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தோம் 500 ரூபாய் டீசல், மினிமம் 500 ரூபாய் டீசல் ஆயிடும். சரி, நீங்க எப்படி சாப்பாடு எல்லாம் எப்படி மத்தியானம் அங்க நீங்க கடலுக்கு போகும்போது? சாப்பாடு எங்களை பொறுத்தவரை நாங்க பண்ற தொழிலுக்கு சாப்பாடு வேலை பிரகாரம் சாப்பாடு கிடைக்காது, டைமே கிடைக்காது. இப்ப நம்ம காலையில மார்னிங் கொண்டு போறோம்னா அது வந்து அது லஞ்ச் வரலாம் அதை தான் வச்சு யூஸ் பண்ணிக்கணும்.
நம்ம கரைக்கு வர்றதுக்கு இந்த பிளான் பண்ற நேரத்துல நமக்கு 3 வேளையும் சாப்பாடே கிடைக்காது. ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி ஆகும் நமக்கு கிடைக்கிறது. டைமே கிடைக்கும் எறா பற நேரத்துல. அந்த நேரத்துல வலை கிளப்புறதுக்கு அது எறா எடுத்து போறதுக்கு அதுக்கு டைம் சரியா இருக்கும். அந்த பழைய மேலேயோ சாப்பாட்டு மேலேயோ எது மேலேயோ ஞாபகமே போக என்னைக்காவது நம்ம இந்த தொழிலுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? வருத்தம் இருக்குன்னா, ஏன்னா நம்ம ஃபேமிலி அதே தானே பண்ணிட்டு இருக்கோம். அதே தொழில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலும் அது யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா படிக்கலையேன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு தோணும். ஏன்னா ஒரு டைம்ல இந்த மாதிரி பனி மூட்டத்துங்கெல்லாம் போனோம்னா அப்பா நம்மள படிக்க கேடாப்பா வேண்டா இந்த மாதிரி குளிர்லாம் இருக்கும். நாங்கள் எதுப்பா நிறைய ட்ரிப் நினச்சி பார்த்துருக்கேன். இந்த கடலுக்கு போகிறேன்ல, திடீர்னு புயல் ஆகி போச்சுன்னா போடுவாய் நம்மளை படிக்க வச்சிருந்தானா நல்லா இருந்திருக்குமே, நம்ம கூட படிச்சோம்லாம் இன்னைக்கு நல்ல மாதிரி வேலையில் இருக்கானுன்னு சொல்லிட்டு நான் நினைக்க நிறைய நாள் நினைச்சிருக்கேன். உங்க பசங்களை இந்த தொழில கொண்டு வர மாதிரி இருக்கீங்களா? அது கடவுள்கள் தான் இருக்குது. எப்படி வச்சிருக்காரு கடவுள்கள் தான் இருக்கு. உங்களோட எண்ணம் எப்படி? கடவுள் என்னோட எண்ணம் குழந்தைங்களை நல்ல மாதிரியா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. கடவுள். Despite its sad-looking exterior, the little hut is clean and well kept. முடிச்சுட்டு வரல மீன் பிடிச்சிட்டு வந்தா நமக்கு தொழில் பண்ணவங்க வீட்டுக்காரர் இல்லாதவங்க வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க எப்படியாவது 10 ரூபா பொழைச்சி போகணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு வந்து கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க தொழில் பண்ணா ஏன்னா 10 ரூபா சம்பாதிப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலி பொழைக்கிட்டோம்னு சொல்லிட்டு தினைக்கும் கண்டினியூ அவங்கள தான் கூட்டின்னு வந்து கொடுப்போம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் கடலுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கடலுக்கு போகிறது எங்கள் அப்பா கூட தான். போயிட்டு அங்கே போய் வலை கட்டுவோம். வலை கட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு பொறுத்து வலை கிளப்போம். மீன் வந்துச்சுன்னா எடுத்து வந்துடுவோம். கரைக்கு வந்துட்டு வீட்டில் வச்சுருவோம். வீட்டில் லேடிஸ் இருந்தால் எடுத்து போயிட்டு எடுத்துருவாங்க. நீ படிச்சு என்ன போற? இன்ஜினியர் ஆக போறியா? கடல் தொழிலுக்கு வரணும்ல உனக்கு விருப்பம் இல்லையா? சரி, நீ கடலுக்கு போகும்போது எப்பயாவது ஏதாவது சிரமம் ஏதாவது பாத்திருக்கியா? அந்த அதிகமா காத்தடிக்கிறது இல்ல புயல்ல சிக்கிறது அந்த மாதிரி என்னாச்சு? ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஃபர்ஸ்ட் நாங்கள் கடலுக்கு போகும்போது ஃபாஸ்ட்டாக காற்று வந்துச்சு. காற்று வரும்போது எங்களால் தலா துடுப்பு போட முடியல. ரொம்ப ஹெவியாக காற்று வரும்போது நாங்கள் துடுப்பு போட மரம் அங்கேயே நின்றுது. அதனால் நாங்கள் ரொம்ப ஆசை. உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை வயசுல இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கீங்க? 17 வயசு. உங்க அப்பா எல்லாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? சோ நீங்க பரம்பரையாவே கடல் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பசங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்லாம் தோணலையா உங்களுக்கு? படிக்க வச்சான், படிக்கிறார். Poor, but this is one happy family. I wish him luck to realize his dreams. After a tedious journey, the catch makes it to the plate.